Hi, welcome to Hidden Explorer. இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, போன வீடியோ கமெண்ட் செக்ஷன்ல நியூட்ரான் ஸ்டாரும் பூமியும் வந்து மோதுச்சுனா என்ன நடக்கும்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. இந்த வீடியோல வந்து நியூட்ரான் ஸ்டார்னா என்ன, அது மட்டும் இல்லாம அந்த நியூட்ரான் ஸ்டார் வந்து எப்படி உருவாகுது, அப்புறம் நியூட்ரான் ஸ்டார் வந்து பூமியில வந்து மோதுச்சுனா பூமிக்கு என்னெல்லாம் இம்பாக்ட் ஆகும், அதை பத்தி இந்த வீடியோல வந்து டீட்டெயிலா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை வந்து நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம், கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிருங்க, அப்படியே அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிருங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஒரு ஸ்டார் வந்து அதோட எண்ட் ஸ்டேஜை வந்து ரீச் பண்ணும்போது அது ஒரு டிஃப்ரெண்ட் ஃபார்முக்கு வந்து மாறும். எக்ஸாம்பிளுக்கு ஒரு சில ஸ்டார்ஸ் வந்து பிளாக் ஹோலாக மாறும், அப்புறம் ஒயிட் ட்வார்ஃப் ஸ்டாராக மாறும், அப்புறம் ரெட் ஜெயண்ட் ஸ்டாராக மாறும். இந்த மாதிரி ஸ்டார்ஸோட எண்ட் ஸ்டேஜில் வந்து நிறைய டைப்ஸ் இருக்குது. இதில் ஒரு டைப் தான் வந்து நியூட்ரான் ஸ்டார். நியூட்ரான் ஸ்டார் வந்து எப்போ உருவாகும்னா, இப்போ நம்ம சூரியன் கிட்ட இருக்கிற மாஸுடன் 4லேருந்து 5 மடங்கு மாஸ் இருந்தால் தான் அந்த ஸ்டார் வந்து அதோட எண்ட் ஸ்டேஜை வந்து ரீச் பண்ணும்போது ஒரு நியூட்ரான் ஸ்டாராக மாறும். ஒரு ஸ்டார் வந்து நியூட்ரான் ஸ்டாராக மாறும்போது அதுக்கிட்ட இருந்து நிறைய எனர்ஜி வந்து லாஸ் ஆகும். கடைசியாக வந்து நியூட்ரான் ஸ்டாரோட கம்ப்ளீட்டான மாஸ் வந்து இப்போ நம்ம சூரியனோட கம்பேர் பண்ணால் 1.5 டைம்ஸ் வந்து சூரியன் கிட்ட இருக்கிற மாஸோட நியூட்ரான் ஸ்டார் கிட்ட அதிகமான மாஸ் இருக்குது. என்னதான் வந்து நியூட்ரான் ஸ்டாரோட மாஸ் வந்து இவ்வளோ அதிகமாக இருந்தாலும் நியூட்ரான் ஸ்டாரோட சைஸ் வந்து ரொம்பவும் சின்னதாக தான் இருக்குது. ஆவரேஜாக வந்து நியூட்ரான் ஸ்டாரோட சைஸ் வந்து வெறும் 16 கிலோமீட்டர் தான். நியூட்ரான் ஸ்டாரோட சைஸ் வந்து 16 கிலோமீட்டராக இருந்தாலும் அதுக்கிட்ட இருக்கிற மாஸ் வந்து சூரியனை விட 1.5 டைம்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். இந்த ரீசன்னால நியூட்ரான் ஸ்டாரோட டென்சிட்டி வந்து ரொம்பவும் அதிகமாக இருக்கும். நியூட்ரான் ஸ்டார் கிட்ட இருக்கிற மாஸ் வந்து நார்மலாக இருக்கிற ஒரு ஸ்டார் கிட்ட அந்த மாஸ் இருந்துச்சுன்னா அந்த ஸ்டாரோட சைஸ் வந்து மினிமம் வந்து 1.8 மில்லியன் கிலோமீட்டர்ஸாவது இருக்கும். ஸ்பூனில் வந்து கொஞ்சமாக வந்து சூரியன் கிட்ட இருந்து எடுத்தால் அதோட வெயிட் வந்து 2 கிலோ இருக்கும். இதுவே வந்து நியூட்ரான் ஸ்டாரை வந்து ஒரு ஸ்பூனில் ஒரு சின்ன ஸ்கூப் எடுத்தால் அதோட வெயிட் வந்து 2 பில்லியன் டன் இருக்கும். இவ்வளோ அதிகமான மாஸ் இருக்கிற நியூட்ரான் ஸ்டார் வந்து பூமியை வந்து மோதுச்சுன்னா பூமி வந்து மொத்தமாக அழிஞ்சிரும். ஏன்னா நியூட்ரான் ஸ்டார் கிட்ட ரொம்பவும் அதிகமான மாஸ் இருக்குது. பூமியோட மாஸ் வந்து நியூட்ரான் ஸ்டாரோட கம்பேர் பண்ணால் பூமி கிட்ட இருக்கிற மாஸோட நியூட்ரான் ஸ்டார் கிட்ட வந்து 5 லட்சம் மடங்கு அதிகமான மாஸ் இருக்குது பூமியை விட. இதுவே வந்து நியூட்ரான் ஸ்டார் வந்து பூமிக்கு பக்கத்தில் வந்துச்சுன்னா என்ன நடக்கும்னு சொல்லி பார்க்கலாம். நியூட்ரான் ஸ்டாரோட டெம்பரேச்சர் வந்து 1 மில்லியன் டிகிரி செல்சியஸ் அளவுக்கு இருக்கும். இதனால வந்து நியூட்ரான் ஸ்டார் வந்து பூமிக்கு பக்கத்தில் வந்தால் கூட பூமி வந்து ஓவர் ஹீட்னால மெல்ட் ஆயிரும். இது போக வந்து நியூட்ரான் ஸ்டார் கிட்ட கிராவிட்டி அப்புறம் ப்ரெஷர் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். இவ்வளோ பெரிய மேசிவ் ஆப்ஜெக்ட் வந்து பூமி கிட்ட வந்துச்சுன்னா பூமிக்கு வந்து ஒரு பெரிய ஆபத்து இருக்குது. நம்ம பூமிக்கு க்ளோஸாக இருக்கிற நியூட்ரான் ஸ்டாரே 420 லைட் இயர் தாண்டி தான் இருக்குது. ஸோ இதனால் வந்து நம்ம பூமிக்கு நியூட்ரான் ஸ்டார்னால எந்த ஒரு பிரச்சனையுமே வராது. இந்த வீடியோவில் வந்து நியூட்ரான் ஸ்டார் வந்து நம்ம பூமியில் வந்து மோதுச்சுன்னா பூமிக்கு என்ன நடக்கும்னு சொல்லி பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு தம்ஸ் அப் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். பாய்.